வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஷக்ஷுக்கா. இது மிடில் ஈஸ்டர்ன் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. மெயினாக வந்து இது வந்து டுனிசியான்ற இடத்துலேருந்து தான் ஒரிஜின் ஆகிருக்கு. இதுக்கு தேவையானது வந்து ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய பெல்லாரி ஆனியன் கட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறமா நமக்கு தேவையானது வந்து பூண்டு, கார்லிக் தான் தேவை. கார்லிக் நிறையா நீங்கள் கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, பேஸ்ட் வச்சுக்கிட்டாலும் சரி, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையானது வந்து பேப்ரிக்கான்னு ஒன்று போடுவாங்க அங்கே. அது வந்து ஒன்றும் இல்லை, சில்லி பவுடர் தான் அது. அதில் வந்து காரம் இருக்காது அவங்க சேர்க்குறதுல. நமக்கு காரம் வேணும், அதனால நம்ம வந்து சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். அது போக வந்து மிடில் ஈஸ்ட்லலாம் வந்து CUMIN சீட் பவுடர் சேர்ப்பாங்க, ஜீரக பவுடர். அதனால் ஜீரகம் சேர்க்கணும். மெயின் வந்து இதுக்கு வந்து தக்காளி தான் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து ஒரு 3/4 கிலோ தக்காளியாவது சேர்க்கணும், ஒரு 4 முட்டைக்கு. இதில் வந்து நீங்கள் பெங்களூர் தக்காளி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரபிள். அது நமக்கு அதுதான் நல்லது, ஏன்னா அது வந்து புளிப்பு ஜாஸ்தி இருக்காது. அதையே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ, சில்லி பவுடரும் போடுவோம் நம்ம, அதனால் காரத்துக்கு அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு நிறையா வேணும். பூண்டு ஸ்மெல் வந்து கொஞ்சம் டாமினேட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பாஸ்லே போடுவாங்க, பாஸ்லேன்னு சொல்கிறது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், நம்ம மல்லித்தலையே சேர்த்துக்கலாம், அல்லது மின்ட் வேணும்னா நீங்கள் மின்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் நமக்கு தேவை. இதில் வந்து நான் சால்ட் இப்போ ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து அது வதங்க முடியும். நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், ரொட்டி, சப்பாத்தி, நானுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ப்ரெட்டுக்கு நல்லாயிருக்கும், பாவ் பன்னுக்கும் கூட இது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரக பொடியும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணலாம். இதுக்கு வேறு எதுவும் ட்ரை மசாலா தேவையில்லை. இப்போ நான் ஆட் பண்ணுறது 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் காட்டுறேன், ஹாஃப் காட்டுறேன், நான் திருப்பி கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட போடுறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு ட்ரை மசாலா ரொம்ப தேவையில்லை. அதுக்கப்புறமா இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு வெல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த முட்டையை விடணும், பார்த்துக்கோங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு, இந்த ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அந்த ரெசிபியோடது. இந்த மாதிரி வெல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஃப்ளாட் பேன் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் டீப்பாக உள்ளதை எடுத்துட்டேன், அதனால் எனக்கு வந்து எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இல்லாட்டா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அது ஃபுல்லாக குக் ஆகி வந்த பிறகு அந்த எல்லோவும் ரெட்டும் வந்து கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக வெந்து வந்த பிறகு அது மேலே அந்த பாஸ்லே லீவ்ஸும் போட்ட பிறகு நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும், குயிக்காக பண்ணிடலாம், நமக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள், கவர் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக ஆகிடும், குயிக்காகவும் பண்ணிடலாம். நம்ம ஷக்ஷுக்கா ரெடி ஆயிடுச்சு, இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஷக்ஷுக்கா. இது வந்து நீங்கள் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வருது உங்களுக்கு, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.